ஹாய் தங்கம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படிங்கிறதுக்கான ரீசனும் அது எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறதுக்கான மோஸ்ட் பாசிபிள் ஸ்டெப்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸை பார்க்கலனா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கோவம் அதிகமா வர உங்களுக்காக இல்ல, அவங்க கூட லைஃபை லீட் பண்ற உங்களுக்காக. இதுல நான் எந்த ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக். நான் சில திங்ஸ் ஷேர் பண்ண விரும்புறேன், அவ்வளவுதான். நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப கோவம் அதிகமா வருதுன்னா அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்ல போறது இல்ல. ஜஸ்ட் அவங்கள புரிஞ்சுக்கோங்க போதும். அவங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே இல்லாம அவங்க கோவப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃபீலிங்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணிப்பீங்க. சோ ஒண்ணுக்கு 2 தடவையா யோசிச்சு ஏன் நமக்கு கோவம் வருதுங்கிற அவேர்னஸே இல்லாத ஒரு நபருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அவங்களை ஹெல்ப் பண்ணணும், பண்ணலாம், இல்லைன்னா உங்க விருப்பம். ஆனா எனக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்கு, நான் இதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன், இது என்னோட நேச்சரே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு ட்ரிகர் பண்ற விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி அவங்களுடைய ஆங்கர் இஷ்யூவை நான் ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறேன், என்னுடைய ஆங்கர் இஷ்யூவை நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சோ அந்த டைம்ல என்னோட இந்த ப்ராசஸ்ல உன்னை சப்போஸ் ஹர்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்போ என்னோட ஃபீலிங்ஸ்க்கு என்ன அங்க வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா அதை நீங்க அந்த பர்சன்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. இல்ல உன் கோவத்துல நீ விடுற வார்த்தையோ நீ என்ன ஹர்ட் பண்றதையோ என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, சோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க. அவங்க அதை உங்ககிட்ட எதிர்பார்க்கறத குறைச்சிப்பாங்க. ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு நீங்க சொல்றதுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கும் நிறைய கோவம் எல்லாம் வரும். கோவத்தை விட நான் அதிகமா கத்திருக்கேன். என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் என் மேல தப்பு இல்லைன்னா நான் ஆர்கியூ பண்ணுவேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எடுத்து வைப்பேன். சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. நான் தான் அவர்கிட்ட நிறைய கத்திருக்கேன். ஓகே, அது ஏதோ சின்ன பிள்ளை கோவத்துல கத்துது அப்படின்னு எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப பொறுத்து போயிடுவாரு, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அவர் அடுத்த செகண்ட் ஒரு 5 நிமிஷத்துல அவர் திரும்ப பேசுவாரு. அவர்கிட்ட காட்டின கோவத்தை நான் வேற யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கு நான் காட்டினது இல்லை. ஏன்னா என் தாட் ப்ராசஸ் வேற, அவரோட தாட் ப்ராசஸ் வேற. அதனால எங்க 2 பேத்துக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். நான் கோவமா சொல்லுவேன், ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, சோ நான் கோவமா சொல்லுவேன். ஆனா அந்த மனுஷன் அதை கண்டுக்கவே மாட்டாரு, திரும்ப வந்து என்கிட்ட பேசுவார். அது அவருடைய லவ் என் மேல. இது எனக்கும் எங்க அம்மாக்கும் பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஈக்குவலா கோவம் வரும். அவங்க அடிக்கடி காட்ட மாட்டாங்க, இதை வெளியே சொன்னா நம்ப கூட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வரும். எனக்கும் அவங்களுக்கும் அவ்வளவு சீக்கிரம் சண்டை வராது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு வாரம் கூட நாங்க பேசாம இருப்போம். அந்த அளவுக்கு எங்க 2 பேத்துக்கும் ஈகோ இருக்குது. அதுக்கப்புறம் பேசுறோம், கொஞ்சம் எங்க அம்மாவே வந்து பேசுவாங்க, நானே போய் பேசுறேன், என்ன பேசாம இருப்பியா அப்படின்னு கேட்டுட்டு நாங்க பேசிப்போம். ஆனா அந்த ஒரு கோவத்தை பொருட்டாவே மதிக்காம அவங்க திரும்ப வந்து பேசுவாங்க. ஓகே, கோவத்துல தானே பேசுனேன், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு வந்து பேசுவாங்க. ஃபைனலா பார்த்தோம்னா என் அண்ணன் என்கிட்ட அவனுடைய கோவமான சைடை காட்டினதே கிடையாது. என்ன அந்த அளவுக்கு அவன் பொறுத்துப்பான். நாங்க 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னுடைய கோவம், என்னோட ஆங்கர் இஷ்யூ எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். சோ எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணாம என்ன பொறுத்துக்கிறதும் என்ன புரிஞ்சுக்கிறதும் அவன் ஒருத்தன் தான். அவனை மாதிரி என்ன புரிஞ்சுக்க என் சரௌண்டிங்ஸ் யாருமே கிடையாது, ஒரு ஆள் கூட கிடையாது. சரி, கண்டு வச்சிடாதீங்க. ஓகே, நான் யார்கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கணும், ரொம்ப 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 க்ளோஸா நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பர்சன்ட்ட நான் எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம என்னோட ஃபேஸ் நான் காட்டுவேன். எனக்கு கோவம் வந்தா கோவப்படுவேன், சிரிப்பு வந்தா சிரிப்பேன், எனிதிங். நான் எதா இருந்தாலும் என்னோட எமோஷன்ஸ் எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம காட்டுவேன். சோ அப்படி நான் வந்து நான் கோவப்படுவேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த ஆங்கர் இஷ்யூ இருக்குது, நான் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ நான் உங்ககிட்ட கத்துனா கொஞ்சம் பொறுத்துக்கோ, நானே திரும்ப வந்து பேசுவேன். நீ பொறுத்துக்கிட்டீங்கன்னா நான் 2வது தடவை 3வது தடவை நானே வந்து பேசிடுவேன். ஐ நோ என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அதை நான் எல்லாருக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். என்ன மீறி எனக்கு ஒரு கோவம் வருது, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம், நீ என் கூட க்ளோஸா இருக்கிற, சோ அதனால தான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் போய் ஒரு 3rd பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா உன் மேல எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் சொல்லிடுறேன். என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க ஒன் டைம் என்ன சொன்னாங்கன்னா, உன் அண்ணன் தான் உனக்கு எடுக்கிறது, நீ கோவப்பட்ட அவர் ஏன் பொறுத்துட்டு போறாரு, உனக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்குன்னா அதை ஓவர் கம் பண்ணி வருது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை என்னால எடுத்துக்க முடியாது, உங்க அண்ணா பொறுத்துட்டு போறது அவரே தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டைம்ல சிரிப்பு தான் வந்துருச்சு. ஏன்னா நான் சொல்லாம இல்ல, அந்த நபர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூ வரும் நான் சொல்லாம இல்ல, நான் ரொம்ப அமைதியான பொண்ணு, அடக்கொடக்கமான பொண்ணு அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. என்னைக்குமே நான் ஒருத்தவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறேன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றது எனக்கு இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூ இருக்கு, சோ தெரிஞ்சுக்கோ அப்படிதான் சொல்லிடுவேன். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவேன். அப்படி நான் சொல்லி அந்த பர்சன் கிட்ட நான் க்ளோஸ் ஆனேன். ஆனா அவங்க சொன்னது உங்க அண்ணன் தான் உனக்கு எடுக்கிறாங்க, அவங்க தான் உனக்கு கோவம் வரப்பெல்லாம் பொறுத்துட்டு போய் அவங்க தான் உனக்கு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இதை அவங்க ஃபர்ஸ்டே இல்ல என்னால உன்னோட கோவத்தை டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் க்ளோஸ் ஆயிருக்க மாட்டேன். என்னால அந்த ஒரு பவுண்டரி செட் பண்ண முடியும், நான் அந்த மாதிரி இருந்திருப்பேன். பட் அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் சரி 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 சரின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இதை சொல்றப்ப எனக்கு சிரிப்பு தாங்க முடியல.
நான் இதை போய் எங்க அண்ணன் கிட்டயே சொன்னேன். அவனும் சிரிக்கிறான். என் அண்ணனே அந்த கேள்வி கேட்டான். அப்புறம் என்ன ஒரு க்ளோஸ் உனக்கான க்ளோஸ் சர்க்கிள் அப்படியே அவங்க இருக்கிறாங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீ அதை வந்து ஜாத்தி சொல்லியும் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அவங்க உனக்கு க்ளோஸான பர்சன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட அந்த கேள்வி அந்த டைம்ல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளவுதான் அன்ஃபில்டர்டா நம்ம எல்லாத்தையும் சொன்னாலும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்மள புரிஞ்சுப்பாங்க. நம்ம மேல உண்மையா பாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மள ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்க அவங்க ரெடியா இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளோட நீடு இல்லாதப்போ நம்மள தனியா கஷ்டத்துல விட்டுட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் த டோர். அந்த நபருக்கு அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ வராத, என்கிட்ட இதுக்கு மேல வராத. அவங்களுக்காக ஓபன் பண்ணி வச்சிருந்த கதவை முடியாச்சு, முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு நான் போயிடுவேன். நார்மலாவே நான் போயிடுவேன். நான் இப்ப சொன்ன அந்த நபர் மட்டும் இல்ல, நான் நார்மலாவே அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். சோ அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட ஐ ஜஸ்ட் க்ளோஸ் த டோர் அண்ட் ஃபில்டர் மை எமோஷன்ஸ். நான் வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப ஓப்பனா இருக்க மாட்டேன். எல்லார்கிட்டயும் விஷயத்த, என் லைஃப்ல நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப க்ளோஸா ஓகே இவங்க என் வாழ்க்கையில ஒரு பங்கு வகிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் அவங்க கிட்ட ஓப்பன் அப் பண்ண வேலையா இருந்தாலும், இல்லைன்னா மேக்ஸிமம் நான் சொல்ல மாட்டேன். மேபி என்ன வெளியே பார்த்தவங்க இந்த பொண்ணு வாய் அடிக்குது அப்படின்னு பார்த்திருக்கலாம். நான் ரொம்ப வாய் பேசியிருப்பேன். ஆனா அது உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசியிருப்பேன். சோ என்ன தெரியும் நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது அன்லெஸ் ஆர் அன்டில் நான் உங்களை க்ளோஸா நினைக்கிற வரையும். சோ யா, உண்மையா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல பாசம் வச்சிருக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. உண்மையா எனக்கு இந்த நபர் மேல பாசம் இருக்குதா, இல்ல என்னது இது, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் பர்சன் அப்படின்னு நீங்களே ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. சரி ஓகே, உனக்கு ஃபேமிலி தவிர வேற யாரும் உனக்கு புரிஞ்சிக்கலையா, உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையா, இந்த ஆங்கர் இஷ்யூக்கு யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னீங்கன்னா இட்ஸ் அ பிக் நோ. ஒரே ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோட சின்ன பொண்ணு தான். பட் வேற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வேற ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிட்டாங்க. நானும் அதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ அங்கே எங்களோட கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. யா, அவ ஒருத்தி தான் எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபேமிலியில என் அண்ணனை தாண்டி என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர்னா அது அவ மட்டும்தான். வேற யாரும் இட்ஸ் நோ. எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ஃபேமிலி, எங்க 4 பேரை தவிர நாங்க வெளியே எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ எனக்கு ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் எனக்கு இல்லை. ஸோ யா, எனக்கு ஆங்கர் இஷ்யூக்கு ஹெல்ப் பண்ண எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஒரு பொண்ணை தவிர இல்லை. ஒன்னே கண்ணே கண்ணுன்னு ஒன்று வச்சிருந்தேன். அவளையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப ரேரா தான் கால் பண்ணிப்போம். அப்படி பேசணும்னா அவ தான் நிறைய சொல்லுவா. ஸோ நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் அதிகம் சொல்ல மாட்டேன். நான் தான் அவளை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பேன் நிறைய விஷயத்துல. ஸோ யா, என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்படி யாரும் வெளியே இல்லை. என் ஃபேமிலியை தவிர வேற யாரும் வெளியே இல்லை. என்ன அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. பட் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசாம போயிட்டோம். யா, அவ்வளவுதான். உங்களுக்கு அதே மாதிரி தெரியுமா, யாரு ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்க ரொம்ப பாசமும் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க கூட கோவப்படுறவங்க இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பாசம் கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். எங்க ஃபேமிலியில எங்க தாத்தா ரொம்ப கோவக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. He is no more. யா, பட் எல்லாரும் அவரோட கோவத்தை மட்டும் தான் பார்த்தாங்க. அவரோட பாசத்தை பார்த்ததுன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் நானும் என்னனும் எங்க அம்மாவோட அப்பா கிட்டதான் வளர்ந்தோம். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அந்த தாத்தா பாசம்னா என்ன அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா எங்களோட அப்பாவோட அப்பாவே எல்லாரும் ஒரு கோவக்காரராகவே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தவங்களை பத்தி என்ன சொல்றாங்களோ அதுதான் குழந்தைங்க நம்பும். சோ எங்க தாத்தாவை நாங்க வந்து அப்படியே பாத்துட்டோம். நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்க போறப்போ, சோ நடுவில் ஒரு வருஷம் எனக்கு தாத்தா பாசனால என்னன்னு தெரியாது, அந்த மாதிரிதான் இருந்தேன். சோ நான் 6th போறதுக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவோட அப்பா, எங்க தாத்தா, அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட உண்மையான பாசம் என்னன்னு ரியலைஸ் பண்ற ஏஜ் அந்த டீனேஜ் டைம் வரப்பதான். சோ அந்த டைம் தான் லவ் வரும். லவ்வுக்கு எல்லாரும் வேற ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. பட் உண்மையான பாசம் அந்த டீனேஜ் டைம்ல வரும். சோ அந்த டைம்ல எனக்கு எங்க தாத்தா மேல வந்துச்சு. எங்க தாத்தா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்பா அம்மா ஆப்வியஸா அவங்களை பிடிக்கும். அப்பா அம்மா நான் ஆப்வியஸா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அளவு கடந்து ஒருத்தவங்களை நம்ம பாசம் வைப்போம்ல, அது எங்க தாத்தா தான் எனக்கு. எல்லார்கிட்டயும் கோவமா இருந்த மனுஷன் என்கிட்ட பாசமா இருப்பாரு. நான் எங்க ஊருக்கு வாரம் போயிடுவேன். எங்க தாத்தா பாட்டி தான் ஊர்ல இருப்பாங்க. சோ நான் ஊருக்கு வாரம் போயிடுவேன். அப்படி போறப்பெல்லாம் வாண்டு வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போறேன், இல்லைன்னா அது எனக்கு திட்டும். எங்க தாத்தா வீட்டுல இல்லைனாலும் எங்க தாத்தா போயிட்டாரு நான் சொல்லிட்டு போய் தேடுவேன். சோ வாண்டு வந்துருச்சு, நான் போற வீட்டுக்கு அப்படின்னு எங்க தாத்தா என்ன வாண்டு தான் கூப்பிடுவாரு. அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு இஷ்யூல he committed suicide. Unfortunately yes, he committed suicide. பட் அந்த இஷ்யூல யாருமே அவரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல. நானும் சின்ன பொண்ணு, அப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். சோ நானும் சின்ன பொண்ணு. பெரியவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க சொல்றது கேட்க மாட்டாங்கல்ல. சோ என்னால அந்த இடத்த சொல்ல முடியாத சிச்சுவேஷன். ஐ கான்ட் ஹெல்ப் ஹிம். என்னால அவருக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. அந்த இஷ்யூல அவர் அவ்வளவு ஹர்ட் ஆனாரு. ஆனா எங்களை சுத்தி இருந்த எல்லாருமே, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்த ஒரே விஷயம், அவர் கோவக்காரர். அவர் கோவத்தை மட்டும்தான் அந்த இஷ்யூல பார்த்தாங்க. ஆனா அது அவர் எவ்வளவு ஹர்ட் ஆனாரு அப்படின்னு யாருமே பார்க்கல. அண்ட் சின்ன பொண்ணுனா என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல.
ஆனா அந்த மனுஷன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். 4 இயர்ஸ் நான் பாசம் கொடுத்துட்டேன் அந்த மனுஷன் மேல. 4 இயர்ஸ் நான் பாசம் கொடுத்துட்டேன், அந்த மனுஷன் எனக்கு பாசம் கொடுத்துட்டாரு. பட் எனக்கு அது பத்தல. கோவக்காரர் தாங்க. ஆனா எங்க மாமா பொண்ணு ஒருத்தி இருக்குதா குழந்தை. அப்போ எங்க தாத்தா யாரையுமே தூக்குனது இல்லையா, என்ன கூட தூக்குனது இல்லையா, குழந்தை இல்ல எங்க அண்ணனையும் தூக்குனது இல்லையா. ஆனா எங்க மாமா பொண்ணு எங்க அண்ணன் கிட்ட போய் வச்சப்ப எங்க தாத்தா ஃபர்ஸ்ட் தூக்குன குழந்தை எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை தான். அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த குழந்தைய தூக்குவாரு. நாங்க எல்லாருமே அப்ப சின்ன பிள்ளைங்க. சோ நாங்களும் அவர்கிட்ட விளையாட ஆரம்பிச்சப்போ அவர் எங்க கிட்ட பாசம் தான் காட்டினாரு, என் மேல அதிகமாவே காட்டினாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் அவரோட கோவத்தை மட்டுமே வச்சு அவரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ ஏதாவது சொல்லலாம், பட் இதுதான் உண்மை. யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஐ கேன் சே, ஏன்னா நான் அதை பார்த்திருக்கேன். அந்த மனுஷன் இருந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த விஷயத்துல இருந்து என்னால ஹீல் ஆக முடியல. நான் ஹீல் பண்ணவும் இல்ல, ஹீல் பண்ணவும் நினைக்கிறேன். நிறைய விஷயத்துல ஹீல் ஆயிட்டேன். ஆனா அவரோட விஷயத்துல நான் ஹீல் ஆகல. நான் ஹீல் பண்ணிட்டேன்னா அந்த நபர் மேல ஒரு எமோஷனே இல்லாத அளவுக்கு என்னால ஆகிட முடியும். சோ வேண்டாம், அந்த நபரை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அந்த பெயின் இருக்கட்டும், அது வலிச்சாலும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். இன்னும் எனக்குள்ளேயே அதை வச்சிருக்கேன். எங்க தாத்தாவை பத்தி நான் மேக்ஸிமம் வெளியே பேசவே மாட்டேன். இன்னைக்கு நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்திருந்தா என் தாத்தாவை கூட்டிட்டு நான் தனியா போயிருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்ல. அந்த மனுஷன் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அந்த பேச்சு கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. சோ அந்த பாசனா என்னன்னு காட்ட தெரியற டைம்ல நமக்கு பிடிச்சவங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் யார் மேல பாசம் வச்சாலும் அது பயமாவே இருக்கும். நம்மள விட்டு போயிடுவாங்களோ, எனக்கு அந்த பயம் இருக்கு, இன்ன வரையும் இருக்கு. என்னை விட்டு அவங்க போயிடுவாங்களோ, நான் பாசம் வச்சா போயிடுவாங்களோ, க்ளோஸ் ஆனா என்னை விட்டு போயிடுவாங்களோ, இந்த பயம் எனக்கு இருக்கு. அண்ட் அதையும் சில பேர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப க்ளோஸா நினைக்கிறப்போ அவங்க விட்டு போயிருக்காங்க. தெரியல, மேபி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் போல. இப்போ எங்க தாத்தா விஷயத்தை நான் ஹீல் பண்ணல, அதனால அதை மேனிஃபெஸ்ட் எனக்கே தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன் போல. அதனால தான் நான் க்ளோஸா நினைக்கிறாங்களா நான் விட்டு போறாங்களோ தெரியல. பட் நான் அதை ஹீல் பண்ணவும் விரும்பல. ஏன் தாத்தா இல்ல, எனக்கு பாட்டி பாசம் கிடைச்சதே கிடையாது. தாத்தா பாசமும் விவரம் தெரியறப்போ இல்லாம போயிடுச்சு. என் தாத்தாவுடைய கோவத்தை மட்டுமே பார்த்தவங்களால அவர் மேல பாசம் வச்சேன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சம்மந்தமே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சோயா, உங்களுக்கு பிடிச்சவங்க கோவப்படுறாங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்களே அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட பெரிய ஹெல்பிங் எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. வேற எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இந்த ஆங்கர் இஷ்யூக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அதை விட ஒரு நபருக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய உதவி வேற எதுவுமே இருக்காது. சோ பேசுங்க. ஒருத்தவங்களோட கோவத்துக்காக அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டாம். அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க பேசினா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்க மாட்டாங்க. அண்ட் கோவப்படுற நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனால கண்டிப்பா எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஈவன் க்ளோஸா இருக்கிறவங்க கூட நம்மள புரிஞ்சுக்காம போற டைம் வரும். அப்போ உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு ட்ரை டு ஓவர் கம் இட். அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. நம்ம கோவம் வரப்போ நம்ம கோவத்துல வார்த்தையை விட்டுருவோம், அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம். ஸோ ட்ரை டு கண்ட்ரோல் இட். நானும் வார்த்தை விடுவேன், ஆனா நான் க்ளோஸா நினைக்கிறவங்க கிட்ட மட்டும்தான். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம க்ளோஸா நினைக்கிறவங்க கூட நம்ம வார்த்தை விட்டா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கும் தெரிய வந்தது. நானும் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கோவத்துல மேக்ஸிமம் வார்த்தையை விட்டுறாதீங்க. இதுவரை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். லெட்ஸ் ஹீல் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர். அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல உங்களை நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோல பாக்குற வரை ஷைன் லைக் எ ஸ்டார். பாய்.